ஓகே. யார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறதுப்பா? கூகுள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நேற்று நம்ம இமேஜ் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று உங்களுக்கு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எலமெண்டாரோட ஆட்-ஆன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஸோ அது மூலியமா நிறையா எலமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே. கூகுள் யாராவது ஒருத்தவங்க இன்க்ளூடிங் யூ சரியா இந்த இமேஜ் பாக்ஸை ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களா? வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட பேஜை வந்துட்டு காட்டுங்க. ஸோ யாருமே இமேஜ் பாக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணலை, ப்ராப்பராக வந்துட்டு ரெடி பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சரவணன் பேஜை கிளிக் பண்ணுங்க. இமேஜ் பாக்ஸ் எங்கே வச்சிருக்கிறாரு? இமேஜ் பாக்ஸ் நேற்று பார்த்தது இமேஜ் பாக்ஸு. ஓகே. ஓகே. இமேஜ் பாக்ஸ் சரவணன் பண்ணல. கரெக்டா சரவணன்? ஆமா சார். ஓகே. அடுத்து இது யாருப்பா? பண்ண வெப்சைட்ல அது பவித்ராவோட இல்ல. பேஜ். ஓகே. கீழ வாங்க. ஸோ இமேஜ் பாக்ஸ் மேலே போங்கப்பா. இமேஜ் பாக்ஸ் இங்க ஏற்கனவே ட்ரை பண்ணது தான். ஓகே. பட் ஆனால் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கீழே வாங்க. ஓகே. அடுத்து கூகுள். சார் நான் இன்னைக்கு தான் சார் சும்மா கிரியேட் பண்ணேன். ஓகே. அதாவது நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா 4 இது வச்சு உங்களை ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் பாக்ஸ் எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? கீழே வாங்க, கீழே வாங்க. ஸோ இது எல்லாமே எப்படிப்பா உள்ள அந்த செக்ஷனே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா அப்படியே? இல்ல சார், இது வந்து கீழே அந்த கீழே 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 செக்ஷன். இது வந்து சும்மா அந்த டெம்ப்ளேட்ல இருந்து வச்சு பார்த்தேன் இதுக்கு சார். தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் யூசேஜே நான் சொல்லி தரதே இல்லை யாருக்குமே. டெம்ப்ளேட்னா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலாக ஒர்க் பண்ணி பழகணும். சரியா? ஓகே. இந்த இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த டெம்ப்ளேட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ப்ரீபின் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் ப்ரீபின் ஒரே ஒரு செக்ஷன் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க போல தெரியுது மேல. நாம இப்பதான் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அடுத்து முஸ்தஃபாவோட பேஜ் பார்க்கலாம். முஸ்தஃபா ஐ திங்க் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். நேற்று இதே டிசைன்லாம் இருந்துச்சு. சார் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு பண்றேன் சார். டைம் கிடைக்கல. இன்னைக்கு பண்ணிடுறேன் சார். ஓகே. சரி ஓகே. இப்போ வந்துட்டு என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு இமேஜ் பாக்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அதுக்கான ஹோம் ஒர்க்கு இப்போ நானே கொடுக்குறேன். ஓகே. லைக் வந்துட்டு ஏதாவது ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிப்பா. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்னே தேடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னே தேடுங்க. ஓகே. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. வெப்சைட் நிறைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி வைங்க. அதாவது இமேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. கீழே வாங்க. ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க. ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க. ஹோம். ஓகே. கீழே வாங்க. லைன்ஸ். ஓகே. கீழே வாங்க. ஓகே. இங்க 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 பாருங்களேன். ஓகே. இங்க மேல மேல இன்னும் கொஞ்சம் மேல போங்க. பாருங்க இங்க இவங்களோட சர்வீசஸை மென்ஷன் பண்றதுக்காக லைக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜ் பாக்ஸ் மாதிரி தான். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஐகான் பாக்ஸ். சரிங்களா? ஸோ ஐகானை யூஸ் பண்ணி இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இப்போ இதே மாதிரி பாருங்க, ஒரு சர்வீஸை இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஐகான் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களோட சர்வீஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே மாதிரி இமேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மவுஸை கொண்டுட்டு போகும்போது என்ன நடக்குது, ஹோவர் ஆகுது. இப்படிலாம் நீங்கள் தான் பண்ணணும். இமேஜ் பாக்ஸ் கிரியேட் பண்ணது மட்டும் பத்தாது, அதை ஹோவர் பண்ணால் தான் இது ஏதோ ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தமாக 6 சர்வீஸு. ஸோ இந்த இடத்துல இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே வாப்பா, கீழே இன்னும் வாங்க, கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்கப்பா. ஓகே, ஸோ இது ஒரு சாம்பிள் webnox.in. யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இமேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி இவங்களோட கண்டென்ட் இங்கேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, லைக் வந்துட்டு இமேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இவங்க என்ன சர்வீசஸ் போட்டிருக்கிறாங்களோ அந்த சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரியான இமேஜ் யூஸ் பண்ணுங்கள். சர்வீசஸ்க்கான அந்த ஹெட்லைனு அந்த கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேருந்தே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இன்னொரு வெப்சைட் போப்பா, வேற ஒரு வெப்சைட் போங்க. சார்ஜ் இருக்காது. எங்கள மூவிக்கு போறேன், படத்துக்கு போறேன். இப்போ ஹோம்ஒர்க் இருக்கு கூகுள் உங்களுக்கு. சார் நான் சொல்ல சார், எங்க அப்ப யார் உங்க அண்ணன் பிரதரா? ஆமா சார். ஏன் இன்னைக்கு இன்ஸ்டியூட் வரேன் நீங்க ஆளக்கானா, நேத்து வரேன் நீங்க ஆளக்கானா, இன்னைக்கு வரேன் நீங்க வண்டி இல்ல சார், அதான் ப்ராப்ளம். கொஞ்சம் மெரினும் வர்றதில்ல. நாளைக்கு வந்துடுறேன் சார், கன்ஃபார்ம். வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டக்குனு 2-3 வெப்சைட் கிளிக் பண்ணுப்பா, ஓப்பன் இன் நியூ டேப் கொடுங்க. ஸோ இப்படி தான் இப்போ நம்ம படிக்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, போப்பா, இது வரைக்கும் போதும். ஓகே, பாருங்க, ஹோம் பேஜில் தான் இருக்கீங்க, கிளிக் பண்ணிக்கப்பா ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்களா? பாருங்க, இந்த மாதிரியான ஹெட்டர் யாராவது ட்ரை பண்ணுங்க. ஹெட்டர் செக்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் லீடிங் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி 2 செக்ஷனாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரைட் சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஜிஃப் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து கீழே வாங்கப்பா. இப்போ அந்த பேராகிராஃப் போட்டிருக்காங்க, பேராகிராஃபுக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னர் கண்டெய்னர் வந்துட்டு யூஸ் பண்ணி 4 மேலே போப்பா, இன்னும் கொஞ்சம் அந்த கெட் ஃப்ரீ கன்சல்டேஷன் டுடேக்கு மேலே பாருங்கள் 4 இமேஜ் தெரியுது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னர் செக்ஷன் யூஸ் பண்ணி 4 செக்ஷன் அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 செக்ஷனுக்குள்ளே இமேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான். அப்போ இந்த டிசைனை நம்ம தான் பண்ண போகிறோம். ஓகே, கீழே வாப்பா, கீழே வாங்க. சரி, இதுங்க சார் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. அது வேற ஒரு எலமெண்ட்டுப்பா, நான் சொல்கிறேன். பாருங்க, இங்க இருக்கிறது ஒரு இமேஜ் பாக்ஸ் மாதிரி தான், இங்க பாக்குறது ஒரு இமேஜ் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்க வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைனு. கீழே வாங்க. இது டெஸ்டிமோனியல் தான் சார். இல்லை, அந்த இமேஜ் பாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்களோட சர்வீசஸ் மேலே அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே வாப்பா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க. இந்த இமேஜ் பாக்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே நிறுத்திக்கோங்க. மேலே பார்த்து இதெல்லாம் ஒரு இமேஜ் பாக்ஸ் ஸ்டைல் தான். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஐகான் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களும். ஸோ ஐகான் பாக்ஸ் பதிலாக நீங்கள் இமேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதை அப்படியே டிசைன் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்த சைட்ப்பா. ஹோம் கிளிக் பண்ணிக்கோப்பா. ஸோ சாம்பிள் வெப்சைட் எடுத்து வச்சு அப்படியே டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஒரு வெப்சைட்டில் 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜையும் நம்ம தான் டிசைன் பண்ணணும். வாப்பா, கீழே வாப்பா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜ் பாக்ஸ் தான். இதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சிடிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஏன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் யூஸ் பண்ணுங்க, இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சிடிஏ வேணும்னா கால் டு ஆக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். எலமெண்ட் வந்துட்டு இருக்கும், அதுக்குள்ளே கால் டு ஆக்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட் போப்பா. கீழே வாப்பா.
சரி ஓகேப்பா. நீங்க சாம்பிள் சைட்ஸ் இது மாரி பாருங்க. ஒரு வெப்சைட் அப்படியே நீங்க அதாவது நான் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்பவே ஒரு 4 வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்ட எடுத்து வச்சு அதே மாரி உங்களால கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்றத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரே ஒரு டாபிக் மட்டும் முடிச்சு நான் விட்றேன். இப்பவே உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு வெப்சைட் வந்துட்டு பார்க்குறீங்க. அந்த வெப்சைட்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த WhatsApp பட்டன் வந்துட்டு எனேபிள் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்களேன். கீழ ஃபூட்டர்ல ஏதாவது ஒரு வெப்சைட் போப்பா. நீங்க கிளிக் பண்ணது ஓப்பன் பண்ணது அதில் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கிற மாதிரி காட்டுங்கப்பா. கீழே ஃபூட்டருக்கு மேலே பாருங்க இந்த இடத்துல சார்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுலப்பா சார்ட் இருக்கு பாருங்க, விஆர் ஆஃப்லைன். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க ரைட் சைடில் வந்துட்டு என்ன அப்படின்னு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் இருக்கு பாருங்க. ஸோ டேரெக்டாக உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு கனெக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பிளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். எதுப்பா நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணியிருக்கீங்களா, அட்மினோட லாகின் பண்ணியிருக்கீங்களாப்பா? அட்மின் சார் எனக்கு. ஓகே சூப்பர். ஓகே இப்போ பிளகின் போயிருங்க, டைரக்டா பிளகின் போயிருங்க. இந்த வாட்ஸ்அப் எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டுட்டு வர்றது பாத்திரலாம். பிளகின்ஸ் போயிருங்க, ஆட் நியூ பிளகின். ஸோ இங்கே வந்துட்டு டைரக்டா வாட்ஸ்அப்னே டைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர் நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் எல்லா பேருமே யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வீடியோ பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? வீடியோ பிளேயர்னு டைப் பண்ணுவீங்க. அப்போ அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே என்ன காட்டும்? நிறையா வீடியோ பிளேயர்ஸ் காட்டும் இல்லையா? அதில் எது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவ்யூஸ் வந்துட்டு நிறையா இருக்குது, அதை பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இதுவும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி தான், சரியா? ஸோ இங்கே லைக் வந்துட்டு வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டைப் பண்ணும்போது அது ரிலேட்டடாக நிறையா நமக்கு வந்துட்டு பிளகின்ஸ் எல்லாமே காட்டும். இதில் எந்த பிளகின்ஸ் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ செகண்ட் இருக்கு பாருங்கள், செகண்டை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் நவ், ஆக்டிவேட். சாப்பாடு ரெடி பண்ண சொன்னால உங்க ஓகே இப்போ இந்த ஒரு பிளகின் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ லெஃப்ட் சைடு மெனு பாருங்கள், மேலேருந்து கிளிக் டு ஸ்டார்ட்னே ஒரு மெனு உள்ளுக்குள்ளே வந்திருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் மெனு, லெஃப்ட் சைடில் மெனுஸ் கீழே வந்துட்டு பாருங்கள், செட்டிங்ஸுக்கு கீழே கிளிக் டு சார்ட்னு இருக்கு, கிளிக் பண்ணிக்கோப்பா. ஸோ இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. அங்கே ஒரு நம்பர் இருக்கா, டைப் பண்ணிக்குவா சார்? உங்க நம்பர் கொடுங்கப்பா, சும்மா உங்க நம்பர் கொடுங்க. ஓகே ஸோ இந்த நம்பருக்கு தான் நம்மளோட வெப்சைட்டில் இருந்து யாராவது அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணாங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். நீங்கள் மேலே அந்த நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்து நம்பர் கொடுத்துட்டாரு, அதுக்கு கீழே பாருப்பா ப்ரீஃபில்டு மெசேஜ், அதாவது வெல்கம் மெசேஜ் மாதிரி. என்ன மெசேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நம்பருக்கு ப்ரீஃபில்டு மெசேஜ் மாதிரி போகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹலோ வெல்கம் டு அவர் கம்பெனின்னு கொடுத்துருவா சார். வெல்கம் டு அவர் கம்பெனி, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ இந்த ப்ரீஃபில்டு மெசேஜ் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே கீழே வாப்பா. கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா டிசைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டைல் 1 கிளிக் பண்ணுப்பா. ஸ்டைல் 1 கிளிக் பண்ணுங்கள். சைடில் உங்களுக்கு ப்ரீவியூ கார்டு பாருங்கள், வாட்ஸ்அப் பர்சன் இருக்குது. அடுத்து ஸ்டைல் 2, அடுத்து ஸ்டைல் 3, அடுத்து ஸ்டைல் 4, இது மாதிரி நிறையா ஐகான்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு செட் பண்ணுப்பா. ஓகே லார்ஜ் ஐகான் வேணும்னு நினைக்கிறீங்க, ஓகே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை, சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இது என்ன சார் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அந்த இடத்துல தான் டிஃபால்ட்டாக அங்கே தான் இருக்கும். ஓகே இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணோம், நம்பர் கொடுத்தாச்சு, டிசைன் வந்துட்டு மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் ப்ரீஃபில்டு மெசேஜும் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டோட ப்ரிவ்யூ காட்டுங்க. வெப்சைட்டோட ப்ரிவ்யூ
இப்போ வேற யாராவது லாகின் பண்ணி வச்சிருந்தாலும் பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஐகான் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். நீங்க எந்த பேஜ்ல போய் பார்த்தாலும் இருக்கும்பா. இது டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்களேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா அந்த வாட்ஸ்அப் வெப்புக்குள்ள எடுத்துட்டு போயிடும். யூஸ் வாட்ஸ்அப் வெப் கிளிக் பண்ணி போயிட்டு கிளிக் பண்ணுப்பா வாட்ஸ்அப் வெப் கிளிக் பண்ணுங்க. உங்க நம்பர் தான் ஐ திங்க் நீங்க லாகின் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். பாருங்க கீழே ஹலோ வெல்கம் டு அவர் கம்பெனி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பிளகின். லைக் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருந்து எப்படி வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம செட் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான் ஆப்ஷன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம வந்துட்டு நிறையா அதாவது ஒரு ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண மாதிரி இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளகின் தான் இன்ஸ்டால் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதுவே நிறையா சஜஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகுது. ஸோ அந்த சஜஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஐகான்ஸ்ப்பா. லைக் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அப்படி இப்போ செட் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக் ஐகான் அதெல்லாமே எலமெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. சோசியல் மீடியா ஐகான் ஒரு பேஜ் எடிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பேஜை எடிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். எந்த பேஜாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக இருக்கும். இடையில மட்டும்தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்கள் எல்லா பேருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு நான் எப்படி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். கூகுள் பேஜ் அந்த வாட்ஸ்அப் ஐகான் காணுங்க. எதுப்பா? கூகுள் பேஜ்ல அந்த வாட்ஸ்அப் ஐகான் வரும் இல்லைங்களா, அது காணும். இப்போ எடிட் வித் எலமெண்டார்ல இருக்காருப்பா, அவரு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். ஓகே. லைவ் பேஜ்ல தானே தெரியும். ஓகே சார். பாருங்க சோசியல் ஐகான்ஸ் இருக்குப்பா. இந்த ஐகானை ஜஸ்ட் டிராக் பண்ணி எடுத்து வைங்க. ஸோ இப்படி தான் நீங்க செட் பண்ணணும். இங்கே வந்துருச்சு சார். ஆமாப்பா நீங்க அதான் நீங்க டிராக் பண்ணி எங்கன்னா எடுத்து வைக்கிறீங்க. நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க. அதனால கிளிக் பண்ணோன்னா அது எங்கன்னா கர்சர் இருந்துச்சு அங்கே எடுத்துட்டு போயிடுச்சு. நீங்க டிராக் பண்ணி எடுத்து வைக்கணும். சரியா? சரி ஓகே. இந்த பர்டிகுலர் செக்ஷனை ரிமூவ் பண்ணுங்க நீங்க. ஓகே இப்போ நம்ம ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே வேர்ட்ப்ரெஸோட டிசைனுக்கு வந்துருப்பா. டேஷ்போர்டுக்கு வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்ட் டிசைனுக்கு வந்துருங்க. எப்படிப்பா போகிறது, அந்த எலமெண்டாரோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் டு வேர்ட்ப்ரெஸ், லீவ், திரும்பவும் அகைன் W அப்படின்ற அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்க. ஓகே இதுதான் டேஷ்போர்டு. வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டுக்கு வரணும்னா இங்கே தான் வரணும். ஓகே இப்போ லெஃப்ட் சைடு எலமெண்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. எலமெண்ட்ஸ் கிட் நேற்று இன்ஸ்டால் பண்ணது எலமெண்ட்ஸ் கிட். ஓகே எலமெண்ட்ஸ் கிட்டை கிளிக் பண்ணுப்பா. அதில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கா, கிளிக் பண்ணுப்பா. ஸோ இப்போ சைன் அப் கேட்குது. உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து சும்மா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு ஹெட்டர் ஃபூட்டர் அந்த மெனுவை போய் கிளிக் பண்ணுங்க. எலமெண்ட்ஸ் கிட்டுக்குள்ள
ஹெட்டர் ஃபூட்டர் எலமெண்ட்ஸ் கிட்டுக்குள்ள ஹெட்டர் ஃபூட்டர். ஓகே, இப்போ மேலே பாருங்க, வெயிட் பண்ணுங்க, மேலே மேலே மேலே. ஓகே, அங்கே பாருங்க டெம்ப்ளேட், ஆட் நியூ டெம்ப்ளேட், அதுக்கு கீழே பாருங்க ஹெட்டர் ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் வந்துச்சா. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே வாங்க, மேலே போங்க. ஓகே, ஆட் நியூ டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டைட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபூட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபூட்டர் நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நம்ம ஃபூட்டர் டிசைன் தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு பண்ண போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் ஃபூட்டரில் போயிட்டு நீங்கள் கை வைக்கிறீங்க, வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும்னா இங்கே தான் வரணும், பேஜுக்குள்ளே போயிட்டு எடிட் பண்ண முடியாது. ஃபூட்டர் டிசைனோ ஹெட்டர் டிசைனோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் இங்கே எலமெண்ட்ஸ் கிட்டுக்குள்ளே வந்து இந்த ஹெட்டர் ஆர் ஃபூட்டருக்குள்ளே தான் வந்து என்ன அப்படின்னா எடிட் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபூட்டர் பேர் போடுப்பா, மெயின் ஃபூட்டர்னு பேர் போடுங்க. டைட்டில் கார்டு கிடையாது, ஃபூட்டருக்கான ஒரு நேம், அது பார்த்தா நேம் பார்த்தாலே தெரியணும் இல்லையா. டைட்டில் கார்டு கிடையாது, மெயின் ஃபூட்டர் அப்படின்னு போடுங்க. ஓகே, இப்போ டைப்பு ஹெட்டர் கிடையாது, ஃபூட்டர். ஓகே, இப்போ கண்டிஷன் என்டையர் சைட்லேயுமே எனக்கு தெரியணும். எஸ் கரெக்ட், என்டையர் சைட்டு ஆக்டிவேட் ஆன் பண்ணிடுங்க, சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஓகே, இப்போது ஒரு எம்டி ஃபூட்டர் டிசைன் வந்துருச்சு பாருங்க, மெயின் ஃபூட்டர் அப்படின்றது கீழே இருக்கு. ஓகே, இப்போ அந்த மெயின் ஃபூட்டரை கிளிக் பண்ணுப்பா, வியூ இல்லைப்பா, மெயின் ஃபூட்டர் அந்த ப்ளூ கலர்ல அதவே கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், எடிட் கண்டென்ட். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபூட்டரை டிசைன் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்துருச்சு. ஃபூட்டர்னா எதுப்பா, கீழே இருக்காது. ஓகே, கூகுள் நீங்கள் 4 வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா. ஸோ 4 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஃபூட்டர் டிசைன்ஸ் வந்துட்டு பார்க்குறீங்க. ஓகேவா. ஸோ இந்த கீழே இருக்கிற ஃபூட்டர் செக்ஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு போங்கப்பா, ஃபூட்டர் டிசைன் போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 4 காலமாக பிரிச்சிருக்காங்க. பிரிங்க பார்ப்போம். என்னப்பா எப்படிப்பா 4 காலமாக பிரிக்கிறது சார்? நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஓகே, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ளெக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ளஸ் சிம்பிள், ஃப்ளெக்ஸ் பாக்ஸு 4 காலம் இருக்கிற மாதிரினா ஒரு செக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கண்டென்ட்டோட ஹைட், இந்த ஹைட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுப்பா, லெஃப்ட் சைடு வாங்க, லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, கண்டென்ட்டோட வித்தை ஃபுல் வித்தாக செட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டோட வித்து ஃபுல் வித். ஓகே, இப்போது மினிமம் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு போகும். இப்போ இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணுங்க. இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்டு, ஓகே, ஸ்டைலு பேக்ரவுண்ட் டைப்பில் கலர் வராரு. கலர் பேக்ரவுண்ட் டைப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ப்பா, பேக்ரவுண்ட் டைப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று கிளாசிக்கு, அதுக்கு கீழே கலரு, ஏதாவது ஒரு கலரை இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ பப்ளிஷ் கொடுத்துருங்க. உங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்களோட வெப்சைட்டோட ப்ரிவியூ போய் பாருங்கள். நியூ டேப் போங்க. ஓகே, ப்ரிவியூ சேஞ்சஸ் இங்கே கொடுத்துட்டாரு. இந்த பர்டிகுலர் செஷன், இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும்தான் இருக்கும். நியூ டேப்பில் போயிட்டு டேரெக்டாக .com வரைக்கும் டைப் பண்ணுப்பா. டீப் ஸ்கை ப்ளூன்னு சும்மா டைப் பண்ணுங்க. வந்துச்சு பாருங்க, WP admin ஹைஃபன் அதை மட்டும் எடுத்து விடுங்க. என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கீழே டேரெக்டாக வந்துருங்க. ஃபூட்டர் அந்த இடத்துல வந்துருச்சா, பிளாக் கலர் நீங்கள் டிசைன் பண்ணது. வேற ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணுங்க. யார் கூகுள் ரெடி பண்ண பேஜாக இருக்கலாம், பவித்ரா ரெடி பண்ண பேஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபூட்டர் டிசைன்ஸ் வந்துட்டு இப்போ வந்துருச்சு. இன்னும் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கல.
ஓகே. இப்போ எனக்கு இந்த ஃபூட்டர் டிசைனுக்கு மேல அது வந்துட்டு என்ன, ஏற்கனவே இருக்கிற கண்டெய்னர டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு என்ன வேணும், லைக் வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க ஒரு ஹைட்ட வந்துட்டு என்ன 99 ஏதோ குறைச்சு விட்டாரு. அதனால தான் ஃபுல் வித் இல்லாம அது வந்துட்டு 2 சைடு ஒயிட் ஸ்பேஸ் வேற தெரியுது. கண்டெய்னரை கிளிக் பண்ணி இங்க சார் கண்டெய்னர். ஓகே. ஐயோ. கண்டெய்னரை கிளிக் பண்ணி மேல மேல போங்க. மவுஸை ஸ்க்ரால் பண்ணுங்க மேல. ஓகே. கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்க. கண்டெய்னர் எப்படி கிளிக் பண்றது? அந்த 6 டாட்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த இங்கலப்பா உள்ள வாப்பா ரைட் சைடு. மேலே போப்பா. கண்டெய்னரை கிளிக் பண்ணுப்பா. ப்ளஸ் அதுக்கு ஒன்று சென்டரா இருக்கு பாருங்க, அதுதான் கண்டெய்னர். ஓகே. ஓகே. இப்போ லே அவுட் வாங்க. ஃபர்ஸ்ட் லே அவுட்ல வந்து வித் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. உள்ள இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். 100 இப்போதான் 100 ஃபுல் வித் மட்டும் தான் மேலே செட் பண்ணி விட்டு விட்டுறலாம். ஓகே. இப்போ இந்த கண்டெய்னருக்கு மேல ஒரு எம்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுப்பா. ஒரு எம்டி கண்டெய்னர் தான். ஓகே. இதுக்குள்ள ஒரு ஸ்பேசரை மட்டும் தூக்கி போடுப்பா. ஸ்பேசர் தெரியாதவருக்கு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மேலே போங்க, கீழே வாங்க. பேசிக்குள்ள ஸ்பேசர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எடுத்து ட்ராக் பண்ணி உள்ள போடுங்க. கிளிக் பண்ணாதீங்கப்பா, ட்ராக் பண்ணி இழுத்து போடுங்கப்பா. மேல ஒரு கண்டெய்னர் எம்டி கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சுப்பா. மேல அங்க பாருங்க ஸ்பேசர், அதுக்கும் மேல ஒரு ஸ்பேசர் வந்துட்டு வந்து நிக்குது. வந்துருச்சு, ஸ்பேசர் வந்துருச்சு. சரியா? அந்த ஸ்பேசரை போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ஏன்பா இப்போ இத கட் பண்ணிடுவா நான் சார்? சொன்னதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் செய்யணும். நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாடு வேலை பார்த்துக்கிட்டே செஞ்சீங்கன்னா அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியும்? ஸோ அட்லீஸ்ட் சொல்லியாவது நீங்க பண்ணணும். கட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அந்த சார். இப்போ ஸ்பேசரை ரிமூவ் பண்ணுங்க போய். அந்த ஃபர்ஸ்ட் அந்த எம்டி கண்டெய்னர். ஓகே. இப்போ புதுசா எம்டி கண்டெய்னர் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. எம்டி கண்டெய்னர் மேல ஒரு எம்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னே கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ளக்ஸ் பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன்னே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வெயிட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஒரு புது எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகே. கிளிக் பண்ணி இப்போ ஸ்பேசரை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அங்கே எடுத்து மட்டும் வைங்க. கிளிக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்பேசரை தூக்கி ட்ராக் பண்ணி வைங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணும்? 50 பிக்சல் இருக்கு இப்போ டிஃபால்ட்டாக. இப்போ இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. 100 வச்சுக்கோங்க. 100 வச்சிட்டிங்களா? மேனுவலாக கூட வெளியே என்ட்ரி பண்ணுங்க. இப்போ பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு உங்களோட வெப்சைட்டை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கண்டெய்னர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுப்பா. ப்ரிவியூவில் நான் இங்கே போய் செக் பண்ணவே சொல்லலை. இப்போ இந்த இடத்துல வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கீழே வாங்க பாருங்க, உங்களுக்கு இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க இப்போ இந்த ஃபூட்டர் டிசைனை இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி வேணுமோ அப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபூட்டர் டிசைனை நான் டிசைன் பண்ணணும்னா எங்கப்பா போகணும்? கூகுள் ஃபூட்டர் டிசைன் போய் எங்கே போய் ஒர்க் பண்ணணும்? க்ளோஸ் பண்ணிருங்க பார்ப்போம். எக்ஸிட் டு வேர்ட்பிரஸ் கொடுத்துருங்க பார்ப்போம். எக்ஸிட் டு வேர்ட்பிரஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபூட்டரை டிசைன் பண்ணணும். எங்கே போய் பண்ணணும்? எலமெண்ட்ஸ் கிட்டு, ஹெடர் ஃபூட்டர். இங்கே ஃபூட்டர்ன்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து தான் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ பேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இங்கே உங்களுக்கு எப்படி ஃபூட்டர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபூட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது, புல்லட் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஐகான் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, சோசியல் ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போது ஃபூட்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹெட்டர் எப்படிப்பா க்ரியேட் பண்ணுறது? அடுத்து ஹெட்டரையும் நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட்ஸை ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஓகே ஆட் நியூ டெம்ப்ளேட் கொடுங்க. ஓகே.
மெயின் ஹெட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, டைப் வந்துட்டு ஹெட்டரில் தான் இருக்கு. என்டையர் சைடில் தெரியணும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட வெப்சைட்டை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. பாருங்க, இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணி காட்டுப்பா. மேலே பாருங்க, இப்போ இருந்த மெனு வந்துட்டு இப்போ போயிடுச்சு. இப்போ அதை போயிட்டு ஆஃப் பண்ணுப்பா. இப்போ ஒரு ஹெட்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணீங்க இல்லையா, ஹெட்டரை இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, எம்டி டிசைனில் இருக்கு. இப்போ அதே ஹெட்டரை ஆஃப் பண்ணுங்க. எங்க சார் ஆஃப் பண்றது? மெயின் ஹெட்டர் அப்படின்ற பேரை கிளிக் பண்ணுப்பா. கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அந்த விண்டோ வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ போயிட்டு வெப்சைட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. அந்த மெனு வந்துட்டு திரும்ப வந்துடும். ரெஃப்ரெஷ் மேலே போப்பா, ஸ்க்ரால் பண்ணி காட்டுப்பா. வந்துருச்சா? பிகாஸ் நம்ம ஹெட்டர் என்ன கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, நம்ம ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட்டோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மெனு வந்துட்டு உட்காந்துருக்கு. டிஃபால்ட்டாக வந்துட்டு உட்காந்துருக்கு. இப்போ நம்ம தான் புதுசாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஹெட்டரே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எம்டி டிசைன், அதை நம்ம தான் டிசைன் பண்ணணும். ஓகே, போப்பா. ஸோ மெயின் ஹெட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோ, ஆன் பண்ணிக்கோ, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ எடிட் கண்டென்ட்டு திரும்ப அகைன் எலமெண்டாருக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும், லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹெட்டர் டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, 2 காலம் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கோப்பா. 2 காலம் இருக்கிற மாதிரி. ஓகேவா? கண்டென்ட்டோட வித் ஃபுல் வித். ஓகே, லெஃப்ட் சைடு இருக்கிறதோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்மி பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கண்டெய்னர் அந்த சைஸை வித்தோட சைஸை நான் குறைக்கணும். அப்போ 2க்கும் நடுவில் மவுஸை கொண்டுட்டு போப்பா. 2 கண்டெய்னர் இருக்கு இல்லையா, 2 கண்டெய்னருக்கு நடுவில் மவுஸை கொண்டுட்டு போங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. லெஃப்டில் கொண்டுட்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி ரைட் சைடு இதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக எண்டு வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா இழுத்து விடுங்க. நோ, லெஃப்ட் சைடு எனக்கு ஸ்பேஸை குறைச்சிட்டு ரைட் சைடு எனக்கு வந்துட்டு வித் அதிகமாக வேணும். ரைட் சைடு வித்தை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இப்போ ஹைட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹைட் எங்கப்பா குறைக்கிறது? மெரின் சொல்லுங்க, ஹைட் எங்க போய் குறைக்கிறது? குறைச்சிட்டாரு சார், அவர் மினிமம் ஹைட்ல போய் குறைச்சிட்டாரு அவரு. எங்கப்பா குறைச்சிட்டீங்களா? நான் இங்க யூஸ் பண்ணி. ஓகே, ஹைட்டை குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு லோகோ வைக்கணும், ரைட் சைடு என்னோட மெனு வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு மெனுவை கொண்டு வந்துடலாமா? ஓகே, அப்போ மெனுவை கொண்டு வரணும் அப்படின்னா மேலே எலமெண்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். மெனுனே டைப் பண்ணுங்க பார்ப்போம். மெனு அப்படின்னே டைப் பண்ணுங்க. ஓகே, அந்த நேவ் மெனுன்னு இருக்கு பார்த்தீங்களா, நேவ் மெனு ஜே கிட்டோட இல்லைன்னா இ கிட்டோட ஏதாவது ஒரு நேவ் மெனுவை ட்ராக் பண்ணி எடுத்து வைங்க பாப்பா. ஓகே, உள்ள எடுத்து வச்சிட்டோமா? உள்ள எடுத்து வச்சோடனே மெனு நேம் வந்துட்டு கேட்கும். இப்போ பாருங்க, செலக்ட் மெனு லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ் வந்துருங்க. லெஃப்ட் சைடு செட்டிங் வந்துட்டு செலக்ட் மெனு மெயின் மெனுன்ற பேரில் தான் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மெனு நேமை இங்கே கால் பண்ணணும். அடுத்து மெனுவோட லே அவுட்டு, ஹரிசாண்டலில் வேணும், வெர்டிக்கல் அப்படின்றது பை பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். அதனால தான் ப்ரோன் இருக்கு. ஹரிசாண்டல், அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. ஸோ 3 விதமான அலைன்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க.
ஓகே, எனக்கு மெனு மேல போய் டிஸ்ப்ளே ஆகுது, டாப்ல போயிட்டு டிஸ்ப்ளே ஆகுது. எனக்கு சென்டரா வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். நான் எங்க சொல்றேன்னு தெரியுதாப்பா? ரைட் சைடு மெனு வந்துருச்சு. ஆனா அந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு டாப்ல தான் தெரியுது, சென்டரா வந்துட்டு தெரியல. கரெக்டாப்பா? சென்டரா தெரியுதா? டாப்ல இருக்கா? டாப்ல இருக்கு. ஓகே, இதை நான் சென்டருக்கு கொண்டுட்டு வரணும். மெனுவை எங்க போய் என்ன செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணணும்? பிரான்சிஸ் சொல்லுங்க. வெயிட் பண்ணுப்பா, நீ கிளிக் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. சார் மார்ஜின்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மார்ஜின்ல அட்ஜஸ்ட் பண்ணுமா? சரவணன் கண்டெய்னர் கேப், கண்டெய்னர்ல கேப் பண்றீங்க. ஓகே, அடுத்து அதுவும் தப்பு. முஸ்தபா ஓகே, மெரின் ஒரு பென்சில் ஐகான் மாதிரி எனக்கு தெரியுது, அதுலயே போய் பண்ணலாமா? ரெண்டு பென்சில் ஐகான் கேக்குற क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ல எனக்கு டாப்ல தெரியுது, எனக்கு சென்டரா கொண்டுட்டு வரணும். இங்க அலைன் சென்டர் இருக்குங்க சார், அது மெனு ஐட்டம்ஸ் அலைன் சென்டர் இருக்கு. லெஃப்ட்ல மெனு ஐட்டம்ஸ். இப்ப கண்டெய்னர்ல சென்டர் கொண்டுட்டு வரணும் அப்படினா எங்கப்பா போணும்? சார் கண்டெய்னர் செட்டிங்ஸ்க்குள்ள கண்டெய்னரோட செட்டிங்ஸ்க்குள்ள போகவே இல்லையே. எங்கப்பா கண்டெய்னருக்குள்ள செட்டிங்ஸ்க்குள்ள போயிருக்காரு? அவர் மெனுவோட செட்டிங்ஸ்க்குள்ள இருக்காரு. லெஃப்ட் பாருங்க, எங்க எந்த மெனுக்குள்ள இருக்கிறோம் நம்ம தானே பார்க்கணும். பென்சில் ஐகான் ஏதோ நம்ம வந்துட்டு ஜெனரலா சொல்லக்கூடாது. அந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுப்பா. அந்த கண்டெய்னரோட செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டா அந்த அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை எல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இல்லையாப்பா? கண்டெய்னரை எப்படிப்பா செலக்ட் பண்றது? ரைட் சைடுல இருக்கிற கண்டெய்னரை மட்டும் நான் செலக்ட் பண்ணனும். எப்படிப்பா செலக்ட் பண்றது? இந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணுங்க கோகுல். கண்டெய்னர் கிளிக் பண்ணிட்டா ஏங்க அது ஆட் நியூ கண்டெய்னருங்க. இதுவா? 6 டாட்ஸ் சொன்னார்ல கண்டெய்னர், 6 டாட்ஸ். இதுவா? போங்க. எங்க போகணும்? கண்டெய்னருக்குள்ள கீழ வாங்க, டைரக்ஷன் கீழ டோட்டல் கண்ட்ரோல் வராதுங்களா? மேல ஏதாவது பண்ணுங்க, மாத்தி கிளிக் பண்ணி ஏதாவது கொண்டு வாங்க. அவர் அலைன்மெண்டே மாத்திட்டாரு, ஃபுல்லா அலைன்மெண்டே மாத்திட்டாரு. சார் அலைன்மெண்ட் வந்துச்சுல சார் இப்போ. அதாவது கரெக்டா கிளிக் பண்ணி கொண்டு வர வைக்கணும். நம்ம ஏதோ ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டு ஆஹா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விடக்கூடாது இல்லையா? சரி, இப்போ சென்டரா வந்துருச்சு. எப்படி பண்ணாரு சொல்லுங்க பாப்போம். மேரி சென்டரா ஆனா வந்துருச்சு, ஆனா கான்செப்ட் சொல்லுங்க. இந்த ஐட்டம் குள்ள டைரக்ஷன் போனே அவங்க வந்துட்டாங்க சார். ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒன்னு அதாவது இருக்கு. இங்க சிஸ்டம் Line items. பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீனை பார்க்க முடியுது. இந்த மெனுவை போய் இதை கிளிக் பண்ணுப்பா. இதை சொல்லுங்க, ஜெனரல் எல்லாம் சொல்ல வேணாம், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எங்க போய் என்ன பண்ணணும். லைன் ஐட்டம்ஸ் சொல்லுங்க சார். கேப்ஸ் இருக்குல்ல சார், அங்க கூகுள் கேப் சொல்றாங்க. கேப்ஸ் கொஞ்சம் எவ்வளவு வைக்கணுமா? 100 வைக்கலாமா? கேப்ஸ் வேல்யூ சொல்லுங்க. 50 வச்சு விடுப்பா. காலமும் 50, ரோவும் 50 வச்சு விடுங்க. இதுதான் சென்டருக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு அந்த கண்டெய்னருக்குள்ள சென்டர் கொண்டு வரணும்னா வேல்யூ 50 கொடுத்தா வந்துரும். கரெக்ட்டா? செக் பண்ண சார். செக் பண்றீங்களா? அதான் செக் பண்ணி பார்த்தேன் சார், கேப்ஸ்ல கரெக்ட்டா வந்திருக்கான்னு. நல்லா இருக்குப்பா. இங்க இருக்கு சார் அலைன்மென்ட் ஐட்டம்ஸ்ல சென்டர். அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரா வச்சீங்கன்னா அது சென்டரா வந்து உலக போகுது. இந்த கேப்ஸ் கொடுத்தனால சென்டர் வந்துக்குள்ள சார். இந்த ஈச் ஐட்டம் நடுவுல கேப்ஸ் சென்டருக்கு வந்துருச்சுப்பா. ஒரே செட்டிங்ஸ் தான்,
அந்த கண்டெய்னரை கிளிக் பண்ண போறோம். கண்டெய்னரை கிளிக் பண்ணிட்டு வந்து டைரக்ட்டா ஜஸ்டிஃபை கன்டென்ட்லயும் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வச்சா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஏப்பா ஒரு இது கண்டெய்னரை மட்டும் நான் ஒன் டே கிளாஸ் ஃபுல்லா எடுத்து அதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் சொன்னேனே, அதுக்கான யூஸ் என்னப்பா இப்போ எனக்கு? இவர் என்னடா கிளாஸ் வந்துட்டு படிக்க வந்தோம்னா இப்படி ஏதோ திட்டுற மாதிரியே பேசுறாருன்னு எல்லா பேருக்குமே ஃபீல் இருக்கு இல்ல இல்லையா? சார் இல்ல சார். ஃப்ரீ பின்லாம் திட்டுறாருன்னு நினைக்கிறேன் என்னைய. இல்ல என்னோட கிளாஸ் இப்படித்தான் இருக்கு. என்கிட்ட அது அப்படியே படிக்கணும் தான் நம்ம அதெல்லாம் வர வேணாம். யாருமே படிக்கிறதுக்காக வர வேணாம். இப்படி வேலை பார்க்கறதுக்காக வந்தா போதும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா அந்த கண்டெய்னரை பத்தி பேசியிருக்கேன். அந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு செட்டிங்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா சொல்ல முடியல வைக்கல அப்படின்னா அந்த கிளாஸோட ஒர்த்து அப்ப இல்லைன்னு தானே அர்த்தம். கரெக்டா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படித்தான் இருக்கு. ஓகே, இப்போ ரைட் சைடு வந்துட்டு லோகோ கொண்டு வந்து மெனு கொண்டு வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு எனக்கு ஒரு லோகோவை கொண்டுட்டு வரணும். நம்மளோட பிஸ்னஸோட லோகோ. இப்போதைக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச லோகோவை சேவே பண்ணிக்கோப்பா. ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து லோகோவை சேவ் பண்ணிக்கோங்க. லோகோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வெப்நாக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற லோகோவே வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் பண்ண போறாரு. ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸா. ஓகே, கொடுத்துட்டு இமேஜாவே சேவ் பண்ண பிஎன்ஜியாவே சேவ் பண்ண போறாரு. இந்த லோகோவை அங்க கொண்டுட்டு வரணும். லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரணும். என்ன பண்ண போறோம்? ஓகே, அந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறோம். என்ன எலமெண்ட்? ஓகே, ஒரே ஒரு லோகோ. இப்படிதான் கிளிக் பண்ணி விளையாடுவார் அவரு. டிராக் பண்ணிலாம் வைக்க தெரியாது அவருக்கு. சார் நீங்க கிளிக் பண்ணி விளையாடுங்க நீங்க. சூப்பர். எங்கனா விழுந்திருக்கு இப்போ லோகோ எங்கனா விழுந்திருக்கு. ஓ இன்னும் சூஸ் வரல. நீங்க டிராக் பண்ணி எடுத்து வைங்கப்பா. ஏன்பா கோகுல் இப்படி பண்றீங்க? போங்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. போங்க. எங்கேயோ போயிடுச்சு. அது எங்கே போய் வருதுன்னு பார்க்கலாம். லோகோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அங்கே இது இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே, இமேஜை ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல தான் பாருங்க. நீங்களே பாருங்க. இவர் கிளிக் தான் பண்ணுவார். ட்ராக் பண்ணலாம் வைக்க மாட்டேங்கிறாரு. சார் இப்போ இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நோ, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மேலே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, இமேஜை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அங்கே வைப்பா. அப்படி வைப்பா. போதுப்பா, இப்படி வைப்பா. ஓகே, இப்போ சூஸ் இமேஜ் கொடுத்து லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் தான் லோகோவை டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். அந்த லோகோவை தானே கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஓகே, எங்கே இருக்க போகுது? எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கிறான்னு தெரியல போல. போச்சு. ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோப்பா. கீழே கஸ்டம் ஃபைல்ஸில் இருக்குது. ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ கீழே ஓப்பன் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பாருங்க கஸ்டம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு. அங்கே ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. மேலே போங்க. மேலேருந்து வரணும். சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் திரும்ப லோகோவை டெஸ்க்டாப்பில் போய் சேவ் பண்ணுங்க பார்ப்போம். லோகோவை டெஸ்க்டாப்பில் போய் சேவ் பண்ணுங்க. எங்கே இருக்கு? ஏதோ இங்கே பாருங்க, சி யூசர் HTML FB-குள்ள வச்சிருக்கிறீங்க. இதில் அப்படியே காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் போடுப்போம். ஓகே, இப்போ போங்க. டெஸ்க்டாப். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓகே செலக்ட் கொடுத்துக்கோங்க. பாருங்க அந்த லோகோ அப்படியே வந்துருச்சு. இப்போ அந்த லோகோ வந்துட்டு என்ன அப்படின்னா சைஸ் மாற்றுறது வைக்கிறது எல்லாமே ஸ்டைல்குள்ளே போப்பா. ஸ்டைல்குள்ளே ஸ்டைல். ஓகே, இங்கே வந்துட்டு வித் ஹைட் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க.
ஸோ இப்படி தான் ஃபூட்டர் வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபூட்டர் இந்த இந்த என்டையர் ஹெட்டருக்கு நீங்கள் கலர் மாற்றுறது, இல்லை அதுக்கும் மேலே ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியணும், பட்டன் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம இதை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ண போகிறோம். சரியா? எனக்கு வந்துட்டு இந்த மெனுவோட சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா இதை 3 காலமாக பிரிக்கணும். 3 காலமாக பிரிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் 3வது காலமில் ஒரு பட்டன் வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பப்ளிஷ் கொடுப்போம். பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு உங்களோட வெப்சைட்டோட ப்ரிவியூ போய் பாருங்க. இந்த டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே அப்டேட் ஆயிருக்கும். கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிக்கோப்பா. ஓகே, இப்போ பாருங்க மேலே ஃபூட்டரும் இருக்கும் ஹெட்டரும் இருக்கும். பாருங்க ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்துருக்கும் பாருங்க. கீழே வந்து பாருங்க ஹெட்டர், கீழே வந்துட்டு ஃபூட்டர் இருக்கும் பாருங்க. இருக்கா? மேலே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்டர் இருக்கு. இப்போ ஹெட்டரையும் ஃபூட்டரையும் நீங்கள் எப்போ போயிட்டு எடிட் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அந்த எலமெண்ட்ஸ் கிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் அங்கே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா எடிட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எலமெண்ட்டாருக்குள்ள அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 30% இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும். அந்த 30% யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஹெட்டர் டிசைன், ப்ராப்பரான ஃபூட்டர் டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. அட்மினோட லாகின் வந்துட்டு எல்லா பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைம் இருந்துச்சுன்னா நேற்று பார்த்தா அந்த இமேஜ் பாக்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ அந்த மீதி செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லுங்க மெரின். சார் பாஸ்வேர்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல தான்ப்பா போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு தனியா பாஸ்வேர்ட் அட்மின் லாகின் கொடுத்துருக்கேன்ப்பா, உங்களுக்காக நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா அந்த செஷன்ல? சார் நேற்று நடந்த செஷன் யூடியூப் வீடியோ இருக்காங்க சார், அப்லோட் பண்ணிட்டேன்ப்பா, யூடியூப்ல இருக்கு. அந்த லிங்க் எதை போட்டிருக்கீங்களா சார்? குரூப்ல போட்டுருங்க சார். குரூப்ல போடலப்பா, நான் போட்டு விடுறேன். சரிங்க சார். சரவணன் சொல்லுங்க சார். இது இப்போ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கஸ்டமைஸ்ல பண்ண முடியுங்களா? இதுப்பா பண்ணிக்கலாம். அதான் நம்ம நீங்க உங்களுக்கு வேணுன்றதை என்ன எலமெண்டருக்குள்ள நீங்க தான் பண்ணணும். ஓகே. இல்ல ஐ மீன் இந்த இப்ப இதுல இருக்கு பாருங்க இந்த கஸ்டமைஸ். அதான்ப்பா நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே. பிரான்சிஸ் சொல்லுங்க சார். இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். நான் ஜஸ்ட் பிரீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு எனக்கு டவுட் கேட்டால் தான் நல்லா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஒர்க் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக எல்லா பேருமே ஒர்க் பண்ணணும். சரியா? ஓகே சார். ஓகேப்பா, ஓகே. சரி, தேங்க்யூப்பா. இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பை. சார் நம்ம வேர்ட்பிரஸோட யூடியூப் லிங்க்லாம் நம்ம வென்சன்குள்ள என்ன பேர்ல சார் 45 டே லைவ் வேர்ட்பிரஸ் வெப்சைட் வேர்ட்பிரஸ்னே இருக்குப்பா. வேர்ட்பிரஸ்னே ப்ளே ஸ்டோரில் அது பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சார் 45 டேன்னு இருக்கு. எத்தனை டே? வேர்ட்பிரஸ்னே இருக்கு. 45 டேஸ் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அது கூகுளோடது. வேர்ட்பிரஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. சரி, ஓகே. நேத்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன் 2 பேருக்குமேன்னு சொல்லிட்டு, என்னப்பா ஸ்டேஜ்ல இருக்கு, ஃபைல் எதுவுமே வரல. என்ன டாஸ்க் மாதிரி கொடுத்திருந்தேன் சார்? நீங்க இந்த ஈவி பைக்ஸோட அந்த பைக்ஸ் வந்து 2,50,000 rupeesக்கு மேல இருக்கிற பைக்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட் நம்மளோட ஆட் தெரியுற மாதிரி நம்ம ஆட் கேம்பெயின் பிளான் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா மெரின் வந்துட்டு சரவணனுக்கு இந்த டாஸ்க் நேற்று கொடுத்த டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் நீங்க சொல்றதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேம் இன்டர்வியூ கொஸ்டின் இப்படி தான் கேட்டாங்க எக்ஸாம்ல அப்படின்றத சரவணன்ட்ட சொல்லி அவரை புரிஞ்சுக்க வைங்க பார்ப்போம். சரவணன் சொல்லுங்க. சரவணன், நேத்து சார் சொன்னார்ல அந்த வெப்சைட், அந்த அல்ட்ரா வயலட் வெப்சைட் சொன்னாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற அந்த 2 பைக்
பைக் வந்துருது அந்த அல்ட்ரா வயலட் F77 சூப்பர் அப்படிங்கறத 2 பைக்கு அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா சார்? இல்லைங்க, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்றேன். அந்த கொஸ்டினை இன்னொரு பர்சன்ட்ட இப்படிதான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட புரிய வைக்கணும். அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட நான் கேட்கறது. அதை ஜஸ்ட் கன்வே பண்ணி ஓகே இதுதான் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 2 பைக்குக்கான என்ன கேம்பெயின் ரன் பண்ணோம்னா 2,50,000 அந்த பைக்ஸுக்கு சர்ச் பண்ற யாரா இருந்தாலும் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுற மாதிரி நம்ம ஆட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதோட பட்ஜெட் 15,000. அப்புறம் செட் லொகேஷன் டார்கெட் லொகேஷன் வந்து கொங்கு ரீஜன். இதுதான் டார்கெட். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிச்சுங்களா சரவணன் உங்களுக்கு? ஓரளவுக்கு ஓகே தான். ஓரளவுக்கு ஓகேவாமா சார்? ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா, அதாவது நான் சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டினை இன்னொரு ஆள்கிட்ட செந்தில் இப்படி தாங்க ஒரு கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட அப்படின்னு அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும். அதுதான் நான் கேட்கறது. சரவணன் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு ஆயிடுச்சாமா சார்? ஓரளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பாதி மட்டும் புரிஞ்சிருக்கலாம்னு அர்த்தம். இல்லைன்னா கன்வே பண்ணவங்க ஒழுங்கா வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லலைன்னு அர்த்தம். இந்த 2 விஷயத்துல எந்த விஷயத்தினால அவருக்கு ஒழுங்கா புரியல? அவரு பாதி தான் புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல மெரின் வந்துட்டு பாதி தான் கன்வே பண்ணியிருக்காங்களா? 2ல எது கரெக்ட்? சரவணன் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் நாய்ஸ் வேற வந்துச்சு. அந்த நாய்ஸ்ல எதுவும் கேட்காம இருந்திருக்கலாம் எனக்கு. சரி, அப்போ உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறேன். மெரின் திரும்பவும் கன்வே பண்ணு. சார் கோகுல் கிட்ட சொல்லுங்க சார். சிரிச்சிட்டு இருக்காம. அடுத்த ரவுண்ட் வந்து போவோம். சரவணன் சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? நேற்று வந்து ஒரு அல்ட்ரா வயலட் வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணி காமிச்சாரு. அந்த ஓபன் பண்ணி காமிச்ச அந்த வெஹிக்கிள்ஸ் இந்த மெனுக்குள்ள இருக்கிற அந்த லாஸ்ட் 2 சப்மெனுஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 புது பைக்கு, இந்த அல்ட்ரா வயலட் F77 சூப்பர் மார்க் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இன்னொன்னு அல்ட்ரா வயலட் F77 மார்க் 5 அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டி போட்டிருந்தாங்க பைக்ஸோட. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆட் கேம்பெயின் ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும்னா, அந்த பைக்ஸ் வந்து தேடும்போது அதோட பைக்கோட பிரைஸ் வந்து 2 lakhs மேல வருது, 3 lakhsக்கு கம்மி. சரிங்களா? அப்ப அந்த பிரைஸ்ல இப்ப 2,50,000க்கு மேல தேடுறாங்க இல்லைங்களா? ஆட் தேடுறவங்களுக்கு நம்ம போடுற ஆட் அவங்களுக்கு தெரியும். சர்ச் பண்ணும்போது நம்ம ஆட் அதுல வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். சரவணன் இப்போ ஓரளவா ஃபுல்லா புரிஞ்சிருச்சா? அதே சேம் தான் சார். கொஞ்சம் எனக்கு பிரேக் ஆகுதுனால இதெல்லாம் ஸ்டடி பிரேக் பண்ணி வச்சிருங்க சார். மெரின் அது கிடையாது மெரின். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே இல்லை. என்ன சார்? என்ன ஆக்சுவலி எல்லா பேரும் முன்னாடி தான் சரவணன் இருந்தாரு, பிரான்சிஸ் இருந்தாரு, முஸ்தபாவும் இருந்தாரு இதே டாஸ்க் வந்து சொல்லும்போது. இப்போ முஸ்தபா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நேற்று உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தேன் சார்? நான் கொஞ்சம் டிராவல்னால சரியா வாட்ச் பண்ணுறேன் சார். ஓகே பிரான்சிஸ் நீங்க சொல்லுங்க. நேற்று உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தேன் சார்? அபோவ் 2.5 lakh பைக் இருக்கான்னு சர்ச் பண்ணா அந்த அல்ட்ரா வயலட் பைக் ரிசல்ட் வர மாதிரி அந்த ராஜ் துரை அவங்களுக்கு பண்ணி ஓகே கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 50% இவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகேவா? ஆக்சுவலி நான் இதை என்ன டாஸ்க் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ராஜ் துரை அல்ட்ரா வயலட்னு சொல்லிட்டு ஒரு டீலர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க இந்த எஃப்இசெட் மாதிரியான பைக்கு, அதாவது இவி பைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, அது எஃப்இசெட் வந்துட்டு என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பெட்ரோலோ டீசலோ அதில் ஏதாவது ஓடிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள்ஸு சரிங்களா? அப்போ பல்சரு அது மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கு,
டேவிட்சன் பைக்கு. ஸோ இதெல்லாம் வேறு இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரியான பைக்கு, ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈவியில் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ட்ரா வயலட் அதுக்கு பேர். ஸோ அந்த அல்ட்ரா வயலட்டோட டீலர் வந்துட்டு யார் அப்படின்னா ராஜ்துறை அல்ட்ரா வயலட்டாக அவங்க வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2.5 lakhsக்கு மேலே மற்ற பிராண்டு, அதாவது காம்படிட்டர்ஸ், ஓகேங்களா, 2.5 lakhsக்கு மேலே இருக்கிற அதர் காம்படிட்டர்ஸோட பைக்ஸை தேடும்போது அல்ட்ரா வயலட்டோட பைக்கோட ஆடு டிஸ்பிளே ஆகணும். எதுக்காக? 2.5 lakhsக்கு மேலே பைக் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்ரோல் ஆர் டீசல் எதுவும் இருந்துட்டு போகுதுங்க. அவங்கள ஈவிலையும் அதே மாதிரியான ஒரு டைப்பில் ஒரு பைக் வந்துட்டு இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஆட் வந்துட்டு ரன் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் நேற்று சொன்னது. இந்த காம்படிட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை மெரின் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லலை. பிகாஸ் அதுதான் அவங்க கேட்குறது, காம்படிட்டரோட கீவேர்டை டார்கெட் பண்ணுங்க, அதுதான் சொல்கிறது. கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இதுதான். அப்போது மார்க்கெட்டில் 2.5 lakhsக்கு மேலே இருக்கிற பைக்ஸ் எல்லாத்தையும் நான் டார்கெட் பண்ணணும். இதில் இன்னொரு வார்த்தை இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவேர்னஸ் கேம்பெயின். அப்போ அவேர்னஸ் கேம்பெயின்னா என்ன? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த பிராட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் டைப் இருக்குது. அதில் எந்த ஒரு நம்ம சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்னு தேனாலும் என்னோட ஆட் வரணும், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் கலர்ஸ்னு தேனாலும் என்னோட ஆட் வரணும், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் ரிவ்யூ, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு ஆன்ரோட் ப்ரைஸ். ஸோ இதில் எப்படி தேடினாலும் என்னோட ஆடு வந்துட்டு வரணும். அப்போ இதுக்காக என்ன சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு மாடலுக்கும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடு குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்படி தான் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரெக்யர்மெண்ட்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக உட்காந்து கூகுள் எத்தனை ஆடு குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மெரின் ஒரு 10 வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு ஆடு குரூப் மட்டும் போதும். எல்லா பிராண்டோட நேமோட கீவேர்டு எடுத்துகிட்டு வந்து வச்சா மட்டும் போதும். ஸோ மல்டிபிள் ஆடு குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இவங்க கேட்குறது ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். அப்போது அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக எந்த கீவேர்ட்ஸ் தேடினாலும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதனால் நம்ம தனித்தனியாக ஆடு குரூப்ஸ் வந்துட்டு பிரித்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிராண்டோட நேம் 100 பிராண்ட் இருக்குன்னா 100 பிராண்டையும் வந்துட்டு என்ன அப்படின்னா மொத்தமாக பிரித்து ஒரே ஆடு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலேட்டட் கீவேர்ட் சம்மந்தமாக எது தேடினாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. இவ்வளோதான் கான்செப்ட். சார் எனக்கு இன்னொரு டவுட், நம்ம 2,50,000 மேல இருக்கிற பைக்ஸ் அவங்க தேடுறாங்கன்னா அவங்க வந்து 12 lakhsோட பைக் கூட அங்க வரும்ல சார் தேடும்போது? ஆமாப்பா வரும். அப்ப அப்படி பார்த்தா நம்ம அந்த நீங்க சொன்னீங்க அந்த பைக் பிராண்ட்ஸ் மாடல்ஸோட டீடைல்ஸ் எடுக்கும்போது அதுவும் 12 lakhsோடதும் சேர்த்து தான் நம்ம எடுப்போம். நான் சொன்னது உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் தென் 2.5 lakhs தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே நான் சொல்லலையே. ஆமா நீங்க சொல்லுங்க சார். பட் நான் என்னன்னா 2 lakhs தேடுற பைக் அவங்க சர்ச் பண்ணும்போது 12 lakhsோட தான் அவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கறத நான் டவுட் கேக்குறேன். எஸ்பா, மோர் தென் 2.5 lakhsக்கு மேல இருக்கிற பைக்கை தேடுனா ஆட் டிஸ்பிளே ஆகணும். ஓகே சார். அப்போ 2.5 lakhs அப்படின்றது மோர் தென் 2.5ஆ? ஆமாங்க சார். பட் அவங்க ஆன்சர். ஓகே சார். கிளையண்ட் ஆசைப்படுறது மோர் தென் 2.5க்கு மேல தான் ஆசைப்படுறாங்க. ஆமா, இதுல எது அந்த 12 lakhs 10 lakhs அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மோர் தென் 2.5 lakhsக்கு மேல இருக்கிற பைக்கை யாராவது தேடுனாங்கன்னா நான் இப்படி மார்க்கெட்ல ஒரு புதுசா அப்படி ஒரு பைக் இருக்குப்பா, அதுவும் ஈவில வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டணுன்றதுக்காக தான் அவங்க ஆடை ரன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். சரி ஓகேப்பா. லைக் வந்து நான் அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு லைவாக ப்ரிவியூ காட்டுறேன் எவ்வளோ வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு காட்டுறேன். சரியா? சார் நாங்க பண்ணியிருக்கிறத நான் உங்களுக்கு சென்ட் பண்றதா சார்? நான் ஆக்சுவலி இதெல்லாமே கொடுத்துருக்கிறதுனால சொல்லலை, ஒரே ஒரு ஆடு குரூப் வந்துட்டு போதும். நீங்கள் ஒவ்வொரு ஆடு குரூப்புக்கும் 10 கீவேர்டு வந்துட்டு எடுத்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு வேற ஒரு இதுக்காக. இதுதான் கிளைண்ட் இப்படி தான் சொல்லணும். நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க்காக பார்க்கறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பழகிக்கணும். சரியா? ஓகேங்க சார். ஏன்னா கிளைண்ட் வந்துட்டு டீட்டெயிலிங்லாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது எனக்கு இப்படி தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட் பற்றி மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர கேம்பெயினை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதை 1ஆ ரன் பண்ணணுமா, 2ஆ ரன் பண்ணணுமா, 3ஆ ரன் பண்ணணுமான்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் மாஸ்டர். ஓகே சார். ஓகே ஓகேங்க சார். ஓகேப்பா. சரி ஓகேப்பா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். சார் நாளைக்கு எப்போ சார் இன்ஸ்டால்? நீங்கள் காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுங்க, 6 மணிக்கு போங்க.
சரி, ஓகே சார். தேங்க்யூ. ஓகேவா? லஞ்ச் கொண்டு வந்துருங்க. ஓகே, ரைட். ஓகே.